டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி 22ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு. லாஸ்ட் எக்ஸாம்னு நெனைக்கிறேன். ஆமா. அதோட தான் லாஸ்ட் எக்ஸாமு. ஸோ உயிரியலுக்கான மிக முக்கியமான வினாக்களை வந்து பார்க்க போகிறோம். வினாக்களை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்க கட்டாயமா புதிய பார்வையாளர்களா இருக்கலாம். இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இருந்தீங்கன்னா மறக்காம நம்முடைய சேனலை வந்து ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் வந்து கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கார்னர்ல பாருங்கப்பா, டோட்டலா உங்களுக்கு கேட்கப்படக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கான மார்க்கு 70 மார்க்குக்கு வந்து கேட்க போறாங்க. அந்த 70 மார்க்ல நீங்க எவ்வளவு எடுத்து பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா 15 மார்க் எடுத்தால் போதுமானது, பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 35 மார்க் வந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, அடுத்த 35 மார்க் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 மார்க்கு உயிரி தாவரவியல் பயோ பாட்டனி 35 மார்க் ஃபர்ஸ்ட். இதில் 8 மார்க், அதில் 8 மார்க் எடுத்தாலும் பாஸ், அதில் எப்படி எடுத்தாலும் கன்வே பாஸ் ஆகிடலாம். ஓகேங்களா. இந்த ஃபர்ஸ்ட் 8 1 மார்க் இருக்குல்ல, இந்த 8 1 மார்க்கு மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்து தான்ப்பா கேட்பாங்க. ஓகேங்களா. நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மோஸ்ட்லி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் வந்து வரலாம். அடுத்ததாக வந்து பாருங்க 2 மார்க் பாருங்க. இன்னொன்று, இதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு வேணும் ப்ரோ, கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்கு. மறக்காம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கான ஆன்சர் கீ கண்டிப்பாக எல்லாமே வந்து இருக்கு. ஓகேங்களா. வித் மாடல் கொஸ்டின் பேப்பரோட வந்து இருக்கு. ஓகேங்களா. இப்போ பிரிவு 2 செக்ஷன் 2ல வந்து பாருங்க, ஆன்சர் எனி 4 கொஸ்டின்ஸ், தமிழில் எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 9th பாருங்க, ஆண் கேமீட்டக தாவரத்தின் முதல் செல் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ட்ரா அண்ட் மார்க் த பார்ட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் மேல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. அதாவது கேமீட்டகம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ட்ரா பண்ணி குறிக்கணும். குறிச்சிங்கன்னா 2 மார்க். அடுத்தது 10 வந்து பாருங்க, என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சொனோரோ 64 சிறு குறிப்பு வரைக. ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் சொனாரா 64 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க இங்கிலீஷ் மீடியத்துக்கு. 11th கொஸ்டின், உடல் கருக்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 2 என்றால் என்ன, ரைட் எ ஷார்ட் நோட், வாட் இஸ் திஸ், வாட் ஆர் த இப்படிலாம் டெஃபினிஷன், இதெல்லாம் 2 லைன் 3 லைன் தான் எழுதணும். ஓகேங்களா. அடுத்தது 13 கலப்பின வீரியம் வரையறுக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் 2 லைன். அடுத்தது 14 ரைசோபியம் பாக்டீரியாவை மண்ணில் இடும்போது என்ன நிகழும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கம்பல்சரி அப்படின்றது கேட்கல. ஓகேங்களா. 2 மார்க்ல கம்பல்சரின்றது கேட்கல, கேட்கவும் போகிறது கிடையாது. இப்போ அடுத்தது 3 மார்க் பாருங்க, செக்ஷன் 3ல 3 மார்க்கு, ஏதேனும் 3 வினாக்களுக்கு விடையளிக்க. இப்போ 2 மார்க்கில் கம்பல்சரி கேட்கல, பட் 3 மார்க்கில் கேட்டிருக்காங்கப்பா. 19வது கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 15வது வந்து பாருங்க, பல் கருநிலையின் நடைமுறை பயன்பாடுகள் ஏதேனும் 3 எழுதுக. ரைட் எனி 3 ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. 16th வந்து கேமிட்டி நிலையை எழுதுக, தாவரத்தின் பெயர் எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 17வது செயற்கை விதைகள் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதாவது சீட்ஸ் ப்ரொசீட் வந்து கேட்டிருக்காங்க. 18th மரபு புல்வெளியின் பயன்களை எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 19th தற்சார்பு ஊட்டக்கூறுகளிலிருந்து சார்பூட்ட கூறுகளை வேறுபடுத்துக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. கம்பல்சரி கொஸ்டின்ஸ்பா. 19th கம்பல்சரி கொஸ்டின்ஸ். லாஸ்ட்டு 5 மார்க் கொஸ்டின், 2 5 மார்க் தான் எழுதுகிறோம். 20 21 2 2 கேட்டிருப்பாங்க. 20ல் 1, 21ல் 1 எழுதணும். இப்போ 20ல் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ மரபணுகளுக்கு இடையே நிகழும் இடை செயலை உதாரணத்துடன் விளக்குக. ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் இன்டர்ஜெனிக் இன்டராக்ஷன் வித் அன் எக்ஸாம்பிள். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அடுத்ததா 20ல் பி உயிர் தொழில் நுட்பவியலின் 5 பயன்பாடுகளை எழுதுக. லிஸ்ட் அவுட் எனி 5 அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21ல் ஏ வாழ்வதற்கும் நீர் மிக முக்கியம், காரணம் கூறுக. வறண்ட சூழலுக்கு ஏற்றவாறு தாவரங்கள் தங்களை எவ்வாறு தகவமைத்து கொள்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. 21ல் ஏ, அதாவது வாட்டர் இஸ் எசென்ஷியல் ஃபார் லைஃப், ஸ்டேட் த ரீசன், ரைட் எனி 4 ஃபியூச்சர்ஸ் ஆஃப் பிளான்ஸ் which enable them to survive in water,
ஸ்கேர்சிட்டி என்வாயர்மெண்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்ன கான்செப்ட் நான் தமிழ்ல நான் சொல்லிடுறேன். நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லைனா கூட தண்ணி குடிச்சு கூட சில பேர் உயிர் வாழலாம். ஓகேங்களா? இப்போ ரம்ஜானில் நிறைய பேர் நோன்பு இருக்குல்ல, ஸோ இருக்கலாம். தண்ணி மட்டுமே குடிச்சு ஒன் டே ஃபுல்லாக. பட் ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தண்ணி இல்லைனா என்ன ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குளிக்க முடியாது, சாப்பிட முடியாது, ஒன்றுமே சமைக்க கூட முடியாது தண்ணி இல்லைனா. ஓகேங்களா? நீங்கள் கேட்கலாம் பெரிய அறிவாளி மாதிரி நிறைய ஃபுட்ஸ் பற்றி இதெல்லாம் சாப்பிடலாம் அதெல்லாம் சாப்பிடலாம்னு சொன்னாலும் கூட தண்ணின்றது நமக்கு தேவை. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக பெங்களூரில் என்ன போயிட்டு இருக்கு இஷ்யூஸ், அதை கூட நீங்கள் எழுதலாம். மார்க் வந்து கிடைக்கும் 1 மார்க்கை. அதுக்கப்புறமா வேற என்ன கேட்டிருக்காங்கன்னா தாவரங்கள் பிளான்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை, ரொம்ப ட்ரை சிச்சுவேஷனாக இருக்குது, என்ன பண்ணிக்கும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓனா எழுதலாம். சில மரங்கள், பனை மரங்கள் போன்ற மரங்கள்லாம் எவ்வளோதான் மழையே பெய்யனாலும் பல்லாயிரக்கணக்கான அடியில் கீழே இருக்கக்கூடிய தண்ணியை கூட இழுத்து அது உயிர் வாழ்ந்துக்கும். அந்த மாதிரி வந்து நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? அடுத்தது ஃபர்ஸ்ட் 35 அந்த சாப்டர் வந்து முடிஞ்சிருச்சு. உயிரி தாவரவியல் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு, ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ உயிரி விலங்கியல் அதாவது பயோசூ வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ இந்த பயோசூலையுமே வந்து 35 மார்க் வந்து கேட்டிருக்கிறாங்க. இதுலையுமே 8 மார்க் எடுத்தாலே வந்து போதுமானது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். இப்போ இதில் பாருங்கள், இதுலேயும் ஃபஸ்ட்டு 8 1 மார்க். ஓகேங்களா? இதுவும் மோஸ்ட்லி புக் பேக்கில் இருந்து கேட்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்களாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் இதையுமே வந்து மறக்காமல் வந்து படிச்சுப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். அடுத்ததாக 2 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதேனும் 4 வினாக்களுக்கு விடையளிக்க பிரிவு 2 செக்ஷன் 2 4 டீட்டெயில் ஆன்சர் எனி 4 கொஸ்டின்ஸ் 6 கொடுத்துட்டு அதில் 4 கேட்குறாங்க, எழுதிடலாம் அசால்ட்டா. இதில் கம்பல்சரி எதுவுமே இல்லை. 9th கொஸ்டின் வந்து பாருங்க, மனித விந்து செல்லின் அமைப்பை படம் வரைந்து பாகங்களை குறிக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. ட்ரா அண்ட் லேபிள் த பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பெர்ம் செல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க, வரைங்க. அடுத்தது 10th படியெடுத்தல் என்றால் என்ன, டெஃபனிஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் 2 மார்க்ன்றதால 2 லைன் எழுதுனா போதும். 11 எச்ச உறுப்புக்கள் என்பது என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக, ஜஸ்ட் 2 லைன். 12வது என்ன அப்படின்னா வீட்டு பயன்பாட்டு பொருள் உற்பத்தியில் பயன் தரும் நுண்ணுயிரிகளின் பெயர்களை எழுதுக அப்படின்ட்டு. 13 அதாவது 13 ஓரிடத்தன்மை வரையறுக்க, டெஃபனிஷன் என்டிமிஷம் அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. 14 சென்னையின் பல பகுதிகளில் காகங்கள் குறைந்து புறாக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது, இது எவ்வகை வாழிட இழப்பு, அதை வரையறுக்க. இன் மெனி பார்ட்ஸ் ஆஃப் சென்னை நம்பர் ஆஃப் டவ் இன்க்ரீசஸ். ஓகேங்களா? அப்படி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது புறாக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகுது. வாட் டைப் ஆஃப் ஹேபிட் லாஸ் இஸ் டெஃபினிஷன் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. க்ரௌ வந்து ஏன் குறையுது, க்ரௌனா காகங்கள் ஏன் குறைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அது அதோட இடத்த அங்கே இருக்கக்கூடிய சூழலுக்கு செட் ஆகலாம், அது வேறு இடத்த சேஞ்ச் பண்ணிக்கும். இதை நீங்கள் ஓனாக எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 3 மார்க் கொஸ்டின்ஸு. 3 மார்க் கொஸ்டின்ஸில் 5 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதில் நம்ம 3 கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். அதில் ஒன்று கம்பல்சரியாக வர எழுதணும், 19th கொஸ்டின். இப்போ நீங்கள் 15 பாருங்கள், இடம் மாறிய கர்ப்பம் என்பது என்ன, இதன் விளைவினை வந்து எழுதுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் 3 to 5 லைன் எழுதணும், 3 மார்க். ஓகேங்களா? 16வது வாடகை தாய்மை என்றால் என்ன, உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன், அதுவுமே நீங்கள் ஓனாக எழுதலாம். 17 லாமார்க்கின் பெறப்பட்ட பண்புகள் மரபு கடத்தல் கோட்பாடு பற்றி எழுதுக, ரைட் த லாமார்க் தியரி. ஓகேங்களா? அக்யூர்டு கேரக்டர்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. 18 மறுசேர்க்கை இன்டர்ஃபெரான் உற்பத்திக்கு ஏகோலை விட சிறந்த உயிரினம் ஈஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 18th கொஸ்டின். 19th கம்பல்சரி ஒரு கூட்டத்தை நெறிப்படுத்துதலில், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு கூட்டத்தை நெறிப்படுத்துதலில் காணப்படும் அகக்காரணிகள் மற்றும் புறக்காரணிகளை பட்டியலிடுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. லாஸ்ட் பார்ட்டுப்பா 2 டீட்டெயில், இதே மாதிரி தான் 2 டீட்டெயில் ஓனாவே எழுதுகிற மாதிரி நிறைய இருக்குதான்னு பார்க்கலாம். 20ல் 2 கொடுத்துருக்காங்க, 1 எழுதணும். 21ல் 2 கொடுத்துருக்காங்க, 1 எழுதணும். ஓகேங்களா? ஸோ 20ல் ஃபஸ்ட்டு பாருங்கள், பல்கூட்டு அல்லீல்கள் என்றால் என்ன, தக்க எடுத்துக்காட்டுடன் மனித இனத்தில் காணப்படும் பல்கூட்டு அல்லீல்களின் பாரம்பரிய பண்பை விவரிக்க. வாட் ஆர் த மல்டிபிளே அலேல்ஸ், அலேல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. டிஸ்கிரைப் த ஹியூமன் வித் எக்ஸாம்பிள் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
20ல் பி, திடீர் மாற்றம் பற்றிய ஆய்வுகள் மூலம் மரபணுவிற்கும் டிஎன்ஏவிற்கும் உள்ள தொடர்பை நன்கு புரிந்து கொள்ளப்பட்டு இக்கூற்றினை நியாயப்படுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. The relationship between genes and DNA are best understood. Mutation studies justify this statement அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 21ல் பி, ஏபி 2 இருக்கு. நோய் தடை கண்காணிப்பு திறன் திறம்பட இருக்கும்போது புற்றுநோய் தோன்றாது கூற்றினை கூறுக அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. 21ல் 2, நாம் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி கொண்டிருக்கிறோம், அவ்வாறு மாசடைவதனால் உயிரினங்கள் மீது ஏற்படும் விளைவுகள். இது ஓனா எழுதிடலாம் 5 மார்க்கில் இருக்கிறதுல 4ல் இது ஒன்று ஓனா கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 21ல் நீங்கள் செகண்டை சூஸ் பண்ணுங்கள். என்னன்னா we are polluting water resources, what will be the water pollution organizers அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எழுதுங்க. என்னென்ன பண்ணுறோம் நம்ம எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் கூவம். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கண்டிப்பாக எழுதுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. ஃபஸ்ட்டு 35 மார்க்கில் 8 மார்க் எடுக்கலாம், நெக்ஸ்ட்டு 35 மார்க்கில் 8 மார்க்ஸ் வந்து எடுக்கலாம். இதுதான் பாஸ் ஆகிறதுக்கான ஸ்டெப்ஸு. ஸோ இதுக்கானது எல்லா மெட்டீரியல்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் கொடுத்துருக்குறேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. குறிப்பாக டிடிஎல் இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா 3 மார்க்கு கம்பல்சரி இருக்குது. ஸோ சிம்பிளாக வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஷார்ட்டாக வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். உயிரி விலங்கியல், அதாவது பயோசுவாலஜியில் 35 மார்க்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உயிரி தாவரவியல், அதாவது உயிரி விலங்கியல், அது வந்து உயிரி தாவரவியல். ஓகேங்களா? பயோபாட்னி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக எழுதலாம். பயோபாட்னியில் 35ல் 8 மார்க்கு. அடுத்ததாக பயோசுவாலஜியில் 8 மார்க்ஸ் எடுத்திங்கன்னா பாஸ் செல்லக்குட்டீஸ். ஸோ நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸை வியாழக்கிழமை எழுதுங்க. 22 ஆல் த பெஸ்ட் செல்லக்குட்டீஸ். நல்லபடியாக வந்து எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு வெளியே போங்க 12th ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக இருக்குது A டைப் B டைப் தான்ப்பா வரும். ஸோ அதனால் வந்து பார்த்துலாம் எழுதாதீங்க. நன்றி, வணக்கங்கள்.